நிறைய சோறு வைங்க, சம பசியில வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சாப்பாடை வாங்கிட்டு வேற என்ன சைடிஸ் வர போகுதுன்னு கேட்டா அதான் மட்டன் சுக்கா போட்டு எடுத்துட்டு வந்த தம்பி அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வந்து வச்சுட்டாங்க. அங்க கொஞ்சம் லேட்டா வந்ததுனால மட்டன் மூளை முடிஞ்சிச்சு போல. இங்க சோத்துக்கு தொட்டுக்கியா 2 வகையா குழம்பு கொடுக்குறாங்க. மட்டன் குழம்பு, சிக்கன் குழம்பு செம திக்கா இருக்குங்க. இங்க ஒரு ஆளுக்கு ரைஸ் சாப்பிட்டா வெறும் 100 ரூபா தானா இந்த மாதிரி குழம்பும் கொடுத்துருவாங்களா? சரின்னு சொல்லிட்டு சாப்பிட்டான்னு பார்த்தா பக்கத்துல இருந்த நம்பர் இந்தாங்க சிக்கன் சாப்பிடுங்க, சிக்கனையும் மொத்தமா வச்சுட்டு இந்தாங்க மட்டன் சாப்பிடுங்க, மொத்தமா எல்லாத்தையும் நம்ம இலையில தள்ளி விட்டாரு. பாசம் இருக்கலாம், அதுக்குன்னு இவ்வளவு பாசமா ஏங்க இப்படி பண்றீங்க அப்படின்னா சாப்பிடுங்க சாப்பிடுங்க அப்படின்றாப்ல. சரின்னு சொல்லிட்டு அந்த சிக்கன் குழம்பை ரைஸோட பிசைஞ்சு எடுத்து சாப்பிட்டு பார்த்தோம் பாருங்க. அடடடடடா சும்மா சுல்லுன்னு சூப்பரா இருக்குங்க. இவர் சொன்ன எல்லா பில்டப்பும் உண்மைதான் போலயே. குழம்பு அவ்வளவு சூப்பரா இருக்கு. சைடிஸா வாங்கின சிக்கன் பிச்சு போட்ட ஃப்ரையை நிறைய கருவேப்பிலை கூட எடுத்து சாப்பிட்டு பார்த்தோம் பாருங்க. டேஸ்ட் அல்டிமேட். நான் சாப்பிட்டதுலயே பெஸ்ட் பிச்சு போட்ட ஃப்ரை இதுதான். மட்டன் சுக்காவும் நல்லா பீஸ்லாம் சாஃப்டா சூப்பரா இருந்துச்சு. என்ன ஒண்ணு சைடிஸ்லாம் 300 ரூபாய்க்கு மேல தான். ஆனா நீங்க வெறும் ரைஸ் மட்டும் சாப்பிடுறீங்கன்னா சம வர்த்து வெறும் 100 ரூபா தான். ஃபைனலா டைஜஷனுக்காக அவங்க கொடுத்த அந்த ரச டம்ளரை ஒரு ஷாட் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் அவங்க